கல நீரைகனி அப்பம் ஓடவள் பூரி கப்பிய கரி முகம் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போயமத யானை மத்தளவ ஈரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவிலும் உட்படுகிறிதலில் உட்பட எழுதிய முதலோனே முப்புறம் எரிசன அச்சுவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிர பணிபடும் அப்புணம் அதனிடையாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேளவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளி விசை கல்விதப்பில் அனைத்தவீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஐயா வல்லுடைய சுவாமியுடைய பெரும் கருணை நானும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஐயா சகஸ்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணை நானும் நாம் தொடர்ந்து ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் என்று 7வது லீலையாக இன்று திருமணம் நடத்தி கொண்ட லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று அப்பசாமியில் மிக அருமையாக பாடுகின்றார். ஊர்திரை வேலை உள்ளானும் உலகு இறந்த ஒன் பொருளானும் சீர்தரு பாடல் உள்ளானும் செங்கன் விடை கொடியினானும் வார்தரு பூங்குழலாலை மருவி உடன் வைத்தவனும் ஆர்திரை நாள் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று அற்புதமாக பாடுகின்றார். ஊர்திரை வேலை உள்ளானும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இந்த திரைனா கடல்னு அர்த்தம். ஊர்திரைனா அலைகள் மிகுந்த அந்த கடலில் ஒருத்தர் துயில் கொண்டே இருப்பார். யாரும் சொல்லுங்க, திருமால். அந்த திருமாலாகவே யாருக்கான சிவபெருமான் இருப்பாராம். சுத்தமாய கோணத்துல படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவாகவும், என்ன சார் காற்றல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணுவாகவும், அழுத்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரராகவும் எல்லாமாகவும் இருப்பார் சிவபெருமான். அதை இந்த இடத்துல சொல்றாரு, ஊர்திரை வேலை உள்ளான். அது எத்தனை நேரம் அப்படி சைனத்திலேயே அந்த பாறைக்கடலே இருப்பார். ஆனா சாமி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காலத்துல இப்ப இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒரு நாராயணர் இருப்பார். அவர் பதம் முடிஞ்சது மறுபடியும் என்ன செய்வார், அவர் பிறக்க வருவார். அவரையும் சாமி என்ன செய்வார், ஒரு காலத்துல ஓடிக்கிடுவார். இப்படி எண்ணில்லாத நாராயணர்கள் உண்டு, எண்ணில்லாத பிரம்மர்கள் உண்டு, எண்ணில்லாத ருத்ரர்கள் உண்டு. அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பதம். அந்த பதத்துக்கு யார் போவா அப்படின்னா, அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள் போய் அந்த பதவியை போய் வகிப்பார்கள். ஆனா அந்த பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரராகவும் சிவபெருமானே இருப்பார். ஆனா ஒரு உயிருக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த உயிர்களுக்கு என்ன செய்யறாரு, படைப்பு தொழிலை பிரம்மாவுக்கும், காத்த தொழிலை விஷ்ணுவுக்கும், அழித்த தொழிலை ருத்ரருக்கும், மறைவு தொழிலை மகேஸ்வரனுக்கும், அழித்த தொழிலை சதாசிவமதிக்கும் சிவபெருமான் வழங்குகிறார். சாமி 5 தொழில் புரிவார். ஆனா அவர்களுக்குள் இருந்து நிலைக்களமாக இருந்து சிவபெருமான் செய்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல ஊர்திரை வேலை உள்ளானும்னா அந்த காத்து தொழில் செய்யக்கூடிய விஷ்ணுவாகவும் சிவபெருமான் விளங்கி தோன்றுவார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ஊதிரை வேலை உள்ளானும் உலகிறந்த ஒன் பொருள் ஆனும். இந்த உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனை பொருளையும் தாண்டி அதை கடந்த பொருளாகவும் சிவபெருமான் இருப்பார்.
உங்க கண்ணால் நீங்க எந்த பொருளை காண்கிறீங்களோ அந்த காண்கின்ற அந்த பொருள்களை காட்டிலும் அதுக்கு மேலையும் யாருக்கானா அந்த பொருளையும் யாரு கலந்துருக்கானா சிவபெருமான் தான் கலந்துருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சது பாதாளம் வரைக்கும் தெரியும், அதுக்கு மேல நமக்கு தெரியாது. அந்த பாதாளமே நம்ம கண்ணால பார்க்கல, இந்த உலகம் தான் நமக்கு தெரியுது, அதுக்கு மேல உலகம் நமக்கு தெரியாது. அதல விதலை சுதலை தராதலை மகாதலை ரசாதலை பாதாள உலகம்லாம் கீழே இருக்கு. சென்ற முறை சிவ தர்மோத்தரத்துல பார்த்தோம் அந்த உலகங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அதில் உலோகம் எப்படி இருந்துச்சு, இதழ உலகம் எப்படி இருந்தது, பாதாள உலகம் எப்படி இருந்தது அப்படிலாம் நம்ம அந்த சிவ தர்மோத்தரத்தில் பார்த்தோம். அங்கே யார் யாரெல்லாம் அதிதெய்வமாக இருப்பா, அந்த உலகம்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிவ தர்மோத்தரத்தில் பார்த்தோம். அங்கே யார் யாரெல்லாம் அதிதெய்வமாக இருப்பா, அங்கே எண்ணில்லாத சுகபோகங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சிவ தர்மோத்தரத்தில் பார்த்தோம். அப்படி இந்த இடத்துல சொல்றாரு உலகிழந்த ஒன் பொருள், உலகத்தையெல்லாம் கடந்து எந்தெந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளிலும் சிவபெருமான் கலந்து இருப்பார், அதையெல்லாம் தாண்டி இருப்பார் சாமி. அந்த பொருட்களுக்கெல்லாம் எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொருள்கள் எல்லாம் சாமி விலகி தோன்றும். பொருள்களை எல்லாம் ஜடப்பொருளை கொண்டு சாமி இல்லை அப்படின்னா அந்த பொருள் இயங்க இயலாதனவெல்லாம் இயல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்றவாறே. செல்போனுக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்லை. சரி, அது இருந்தா பேசிடலாமா? இல்லை, செல்போன் இருக்கு, உள்ள இது சிம் கார்டு இருக்கு, இருந்தா பேசிட முடியுமா? சார்ஜ் வேணும். சரி, சார்ஜ் இருந்தாலும் பேசிட முடியுமா உங்களால? கரண்ட் தான் பேசிட முடியும் உங்களால? என்ன வேணும்? முக்கியமா ஒண்ணு வேணும், பேலன்ஸ். சொல்றாங்க பேலன்ஸ் முக்கியமா இருக்கணுங்க, அப்பதாங்க பேச முடியும். நல்லா சொன்னீங்க, சிறப்பு. நல்லா காமெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பேலன்ஸ் இருக்கும், காட்டி பேச முடியாது. அலைவரிசை இருக்கணும், அலைவரிசை இல்லைன்னா பேச முடியாது. நெட்டு தான் பேச முடியும், நீ எப்படி பேச முடியும்? தொடர்பு எனக்கு அப்பல் உள்ளார் அப்படின்னு வரும். நீங்க என்ன போன் போட்டாலும் தொடர்பு எல்லைக்கு அப்பா அலைவரிசை கிடைச்சாதான் பேச முடியும். அது போல இறைவன் இல்லாம எந்த ஒரு ஜடப்பொருளும் இயங்காது. இயலாதனவெல்லாம் இயல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் என்றவாறே. அப்ப இப்ப இந்த செவரு இருக்கு அப்படின்னா இறைவன் கலக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவரு சாஞ்சிடும். எல்லா பொருள்களையுமே அறிவற்ற பொருள்கள்ல இருந்து அறிவுடைய பொருள்ல இருந்து எல்லா பொருளையும் சாமி கலந்து விரவி இருக்கு. எது போலன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க பச்சை தண்ணி எடுத்து வெந்நி சுட வைக்கிறீங்க, சுட வச்சா எப்படி இருக்கும்? அந்த தண்ணி முழுவதும் சூடா இருக்குமா இருக்காதா? ஏதாவது ஒரு இடத்துல பச்சை கொஞ்சம் குளிர்ந்து இருக்குமா? இருக்காது. அதே போல சாமி எல்லா பொருள்களிலும் விரைந்து காணப்படும். எல்லா இடத்துலையும் கலந்தும் கடந்தும் இருக்கின்றதுனால இறைவனுக்கு கடவுள் என்று பெயர். எல்லாவற்றையும் கடந்தும் எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கின்ற காரணத்தினால் இறைவனுக்கு என்னன்னு பேரு? கடவுள். யாருதான் கடவுள்? கடவுள் என்கின்ற சொல் யார சொல்லும்? சிவபெருமான் ஒருத்தரையே சார். அவர் ஒருத்தர் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர், எல்லா பொருளையும் கடந்து இருக்கின்றவர், எல்லாமும் பெருசான். அது இல்லாத இடமே கிடையாது. பார்க்கும் இடமெல்லாம் நீக்க வர நிற்கின்ற பரிபூரானந்தமாக பெருமான் இல்லாத இடமே கிடையாது. அப்படி உலகு இறந்த உன் பொருளானும் சீதரு பாடல் உள்ளானும். இந்த தொண்டர்கள் எல்லாம் சீரோடு பாடுவார்களே, அந்த தொண்டருடைய உள்ளத்துல சிவபெருமான் எப்பயுமே நீங்காம ஸ்ரீதர் அந்த பாடலுக்கு பாடலாகவும் இருப்பாரு, அந்த பாடலுக்கு பொருளாகவும் இருப்பாரு, தொண்டர்கள் உள்ளத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாரு சிவபெருமான். பாடும்போது எப்படி பாடணும்? இறைவனை புகழ்ந்து பாடும்போது எப்படி பாடணும்? மனம் ஒன்றி பாடணும். சிவா சொற்பொழியில சொல்லியிருக்காரு, எதுக்கும் 2 பாட்டத்தான் பாடுவோமே அப்படின்னு இல்லாம மனம் ஒன்றி இறைவனை பாடணும். அந்த சீதரு பாடலோடு பாடணும், மனமுகந்து பாடணும், இசையோடு பாடணும், ஓரளவுக்கு இசைந்தாது பாடணும். கோலை மிடராக கவிகோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு என்னங்க, ஓரளவுக்காவது என்ன செய்யணும்? இசைந்து நாம பாட வேண்டும். பாடலாமா? பாடுவீங்களா? சரி.
சீதரு பாடல் உள்ளானும். அந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்குமா, சீர் பிரித்து இருக்குமா. தேவாரம் திருவாசக பாடல்லாம் சீர் பிரித்து, இது தேமாங்காய், இது புளிமாங்காய் அப்படின்னு இலக்கணத்துல நிறைய வகைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி இலக்கண நயத்தோட, அது மாதிரி எதுகை மோனையோட, இப்போ தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி வீசு. அந்த எதுகை மோனை வந்து பார்த்தீங்களா, இந்த பாடல்கள்லாம் இப்படி தான் அமைஞ்சிருக்கும். எதுகை மோனையோடு பாடினா தான் எந்த ஒரு பாடலுமே நன்றாக இருக்கும். நீங்கள் திரைப்படத்தில் நீங்கள் எழுதுறவங்களையும் பாருங்க, அவங்களும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. யாரும் அந்த எதுகை மோனையை இல்லாமல் எழுத மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் பாடல்கள்லாம் அமையும். அந்த சீர்தரு பாடல் உள்ளானும் அந்த பாடலாகவும் இந்த பாடலினுடைய பொருளாகவும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி, செங்கன் விடை கொடியானும். சாமி கண் எப்படிமா செக்கச்சவேன்னு இருக்குமான். செங்கன் விடை கொடி யான், சிவந்த கண்ணையுடைய காளையை வாகனமாக உடைய பெருமான் யாரு? நம்ம ஆகாது போகாது இதெல்லாம் சாமிகிட்ட கொடுத்துருவாங்க. மற்ற எல்லாமே சாமி எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. பசுவை நீ வச்சுக்கப்பா, நீ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனத்தை சுவாமி கொடுக்குறாரு. ஆகாது போவதெல்லாம் சிவர் பண்ணுறது. நீ எதாவது வேண்டாம்னு சொல்றீங்க, அதை என்ன கொடுத்துருக்கப்பா வச்சுக்கிற அப்படின்னு சாமியோடைய கருணை பாரு. அப்படி இறைவனுடைய கருணையை பாருங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஊமத்தப்பூ பார்த்துருக்கீங்களா? அது கம்மாயில் தான் இருக்கும். அதை கொடுத்தாலும் சிவபெருமான் ஏற்றுக்கிறார். வாசமுள்ள மலர் மட்டும் இல்லாமல் வாசமில்லாத மலர்களை கூட சிவபெருமான் ஏற்றுக்கிறாருன்னா பாருங்க. ஆனால் அப்போ சாமி என்ன சொல்றாரு? வாசமலர் எல்லாம் ஆனாய் நீயே அப்படின்றாரு. ஆனால் வாசமில்லாத மலர்கள் கூட சிவபெருமான் ஏற்றுக்கிறார். அழகில வாசம் இருக்குமா? செவரில் வாசம் இருக்குமா? செவரில் வாசம் இருக்காது. அதை சிவபெருமான் ஏற்றுக்கிறார். சில மலர்களில் வந்து வாசம் இருக்காது, அதையும் சாமி ஏற்றுக்கொள்கிறார். அது மாதிரி வாசமுடைய மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. மல்லிகை, நந்தியாபத்தம் போன்ற மலர், அது மாதிரி முல்லை, பாரிஜாதம், அது மாதிரி குறிப்பாக சொல்ல போனால் அந்த ரொம்ப மனமாக இருக்கும் பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கும் பாருங்க. ஒரு பூ நம்ம நந்தவனத்தில் உள்ள கடைசி மனோரஞ்சிதம், ரொம்ப பக்கத்தில் போக முடியாது அந்த அளவுக்கு வாசம் ரொம்ப இருக்கும் மனோரஞ்சிதம். அந்த ஒரு பூ எடுத்து மன்னன் அம்மாவுக்கு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அம்மா உடனே வந்து அருள் செஞ்சிடும். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும்னா அந்த மலரை எடுத்து கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொடுத்து, மனோரஞ்சி அம்மாட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கல்யாணம் ஆயிரும். அவ்வளோ சிறப்பு. பறிச்சா நீங்கள் நந்தவனத்தில் பறித்து சாமி கொடுக்குறதா உங்கள் தேவைக்காக நீங்கள் பறிச்சிக்க அப்படின்னா உண்டியில் காசு போடணும். நீங்கள் போய் சாமிக்காக பணி செய்வோம் அப்படின்னு சொல்லி பறித்து கொடுத்தா பிரச்சனை இல்லை. உங்கள் தேவைக்காக பறிச்சிங்கன்னா உண்டியலில் காசு போடணும். ஒரு 5 ரூபா 10 ரூபாயாவது என்ன செய்யணும், போடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நந்தவனத்துக்குள்ள போய் பொடிக்காய் கிடைக்கேன், நெல்லிக்காய் கிடைக்கும், நவாப்பழம் கிடைக்குன்னு சொல்லி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் சாப்பிட்டா என்ன செய்யணும், உண்டியில காசு போட்டுரும். மாங்காய் இருக்கும், நெல்லிக்காய் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி கோயிலுக்குரிய சொத்து சாமிக்கு தான். நீங்கள் எடுத்து சாப்பிட்டா என்ன செய்யணும், உண்டியல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு இது இருக்காது, வில்வம் இருக்காது, அதனால கோயிலில் போய் பறித்து உண்டியில காசு போட்டு போய் பூஜை பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. சரி, பார்தரு பூங்குழலாலை மருவி உடன் வைத்தவனும். அம்பாளை என்ன செய்யறாராம், சாமி ஒரு பாகத்துல வைத்தே இருக்கின்ற பெருமான். மாதொரு பாகனாக நீங்க எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் அந்த சிவபெருமான் எப்படி பாருன்னா அம்மையப்பராதான் இருந்து வந்து அரைச்சிவார். நீங்க மாரியம்மனை கும்பிட்டேன், காளியம்மனை கும்பிட்டேன், திருமாலை போய் நான் கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த தெய்வத்துக்குள்ள இருந்து அரைச்சிவர் யாருன்னா சிவபெருமான். அம்மையும் அப்பராக விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் அந்த அரைச்சிவர். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனார்த்தாம் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் என்னங்க அப்படி ஒரு சொற்பில் பேசியிருந்தேன். ஒருத்தர் காளியம்மாவும் அப்படித்தானே அப்படின்னாங்க. எல்லா தெய்வமும் சொல்லியாச்சு. நம்ம எல்லா தெய்வமே சிவபெருமானை தவிர மற்ற எல்லா தெய்வமே, மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும், யாவும் இறக்கும், யாவும் வேதனைப்படும், யாவும் மேல் வினையும் செய்யும். இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கிறது.
அதில் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாயனமா அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. எதுக்கு தென்பட்டதுன்னா அந்த தெய்வத்தை பார்த்து சிவாயனம். ஆனால் மூளை வந்து யாருன்னா சிவபெருமான் தான். அப்படி பூங்குழலாலை மருவி உடன் வைத்தவனும் ஆதிரை நாள் உகந்தானும் ஆரூர வந்த அம்மானே என்று இந்த பாட்டில் ஆரூர் வந்து ரொம்ப ஆதிரை நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அதுலேயும் திருவாரூர்ல ஆதிரை நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஊர் திரை வேலை உலாவும் உயர்வயிலை கூர்தரு வேல் வல்லான் கொற்றங்கொள் சேரிதன்னில் கார்தரு சோலை கபாலி சரமவந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் தன்னாளர கண்டோள் தாய்த்துகந்த தாளினான் கண்ணார் மகிலை கபாலி சரமவந்தான் தன்னார் கணங்கள். எப்படி பாட்டு? இந்த பாட்டு என்ன சொல்றாரு? ஊர் திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரு வேல் வல்லால் கொற்றங்குள் சேரிதனில் கார்தரு சோலை கபாலி சரமவந்தான் ஆதிரை நாள் காணாதே. அந்த பூம்பாவை எழுப்பும்போது ஆதிரை நாளை காண வரமாட்டாயோ பூம்பாவாய் என்று ஞானசம்பந்த பெருமான் பதியம் பண்ண. ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் காணம சோலை கபாலி சரமவந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக சென்ற மீளான் ஞான சம்பந்தன் நலம்புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பந்தத்து அவரோடு வாழ்வாரே. ஏ அருமையா பாடுற, அருமையான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் போய் பாட்டி பார்க்கணும். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இடத்துல திருப்புகலூருக்கு எல்லா நாயன்மாரும் ஒன்னோட சேர்ந்தாங்க. முருகன் நாயனார் பூ கட்டிக்கிட்டு இருந்தார். எங்க திருப்புகலூர்ல பூ கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அங்க வந்து சேர்றாங்க. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் எங்கன்னா பாடுறாரோ அங்க யாரு கூட போவான்? யாழ்ப்பாண நாயனார் கூட போவார். அவர் யாழ் வாசிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்படி ரெண்டு பேரும் போய் அந்த திருப்புகலூர் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருநீலகண்ட நாயனார் அங்க வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நமது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகன் நாயனார் அங்க பூ கட்டிட்டு இருக்காரு. எல்லாம் சேர்ந்து இருக்க நேரத்துல ஞானசம்பந்த பெருமான் அங்க வந்தாரு. ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் முருகநாயனார் திருநீலக்க நாயனார் எல்லாம் இருக்கும்போது அந்த நேரத்துல அப்போ சாமியில் அங்க வர்றாரு. இப்ப எல்லா நாயனாரும் ஒன்று சேர்றாங்க. ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நீ எங்கேருந்து வரீங்கன்னு அப்பா சாமிகிட்ட கேட்குறாங்க. நான் திருவாரூர் பெருமான தியாகராஜ பெருமான நான் பார்த்து அதுவும் அந்த திருவிழாவை கண்டு ஆதிரை நாளை கண்டு தரிசனம் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வீதான மணி பொருள் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பணிப்பெண்கள் வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம் என்று இந்த பதியத்தை பாடுறாரு. அப்படின்னா நான் அங்க ஆதிரையில போய் அந்த ஆதிரை நாளை திருவாரூர்ல போய் கண்டு தரிசனம் செய்தேன். என்ன சொல்றாருன்னா முத்து விதான மற்பொன் கவரி முறையாலே, அதாவது முத்துக்களா பந்தல் போட்டிருந்தாங்களாம் எங்க திருவாரூர்ல திருவிழாக்கு. இப்ப நம்ம திருவிழாலாம் எத்தனை பந்தல் போடுவாங்க? ஒரு பந்தல் போடுறதே பெரிய விஷயம். ரொம்ப போட்டோம்னா செலவு ரொம்ப ஆயிருங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஒரு பந்தல் சிறுசா போடுவாங்க. இல்லைன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுக்க போட்டிருப்பாங்க பந்தல் திருவிழான்னா. இப்ப மாரி கோயில் திருவிழாலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய போட்டிருப்பாங்க. ஏன்னா திருவிழான்னா எத்தனை தெருவில் நடக்கும் அத்தனை தெருவுலையும் கட்டணுமா, பந்தல் போடணுமா. அதே அந்த ஊர் முழுக்க போடுறது சிறப்பு. ஒரு இப்ப கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க போட்டுருவாங்க பந்தல். அது மாதிரி எல்லா இடத்துலையுமே அன்னதானம் நடக்கும். குறிப்பிட்ட இடம் மட்டும் இல்லாம அன்னதானத்துக்கு அங்கங்க அந்தந்த ஏரியாவுக்கு சாப்பாடு செஞ்சு அந்தந்த இடத்துல போடுவாங்க. அப்படின்னா சிறப்பு. அப்படி இங்க என்ன ஆச்சு அப்படின்னா முத்து விதான மணி முத்துலே என்ன செஞ்சாராம் பந்தல் அமைத்து அங்க இருந்தது. அங்க சாமிக்கு என்ன செஞ்சாங்கன்னா பொன்னினால் தங்கத்தினால கவரி வீசினாங்களாம் தியாகராஜ பெருமான். அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிலாம் அந்த கண்ட காட்சி
ஞானசம்பந்த பெருமான் போன்ற அடியவர்களுக்கெல்லாம் அப்போ சாமி சொல்றார். வேற என்ன, பக்தர்களோடு பாவையர் சூழ பணிப்பெண்கள் எல்லாரும் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து திருமுறைகள் பாடிக்கொண்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். அதெல்லாம் எம்பெருமானை போற்றி பாடினார்கள் அப்படின்னு அப்போ சாமி சொல்றார். பாவையர் பெண்கள் எல்லாம் சூழ பணிப்பெண்கள் எல்லாம் சாமிக்கு பணிபுரிகின்ற பெண்கள், அது மாதிரி இறைப்பணி செய்கின்றவர்கள், திருமுறை ஓதுகின்றவர்கள், இப்படி எல்லாருமே இப்படி அத்தனை பேரையும் இந்த 2 வரிக்குள்ள அடைக்கிறார். ஏன் சேர்த்தமா தள்ளி போடணுமா, தள்ளி போடணுமா? சரி, இந்த உள்ள வந்து அது இது பத்தி பொறுத்திட்டீங்களா, பத்தி பொறுத்திருக்கீங்களா சார்? அவங்க வாங்கி பொறுத்துங்க சார். சார் அந்த மேல இருக்கு பாருங்க, எங்கேயுமே ஒரு எங்கேயுமே கொஞ்சம் கடிக்கும், நீங்க பொறுத்திருங்க சார். இல்லை இருந்தாலும் இதை பொறுத்திருங்க சார். அது என்ன, அப்படி பக்தர்களோடு பாவையர் சூழ பணிப்பெண்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். பெருமானுக்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள், கவரி வீசி கொண்டிருந்தார்கள், பொன்னினால் கவரி வீசி கொண்டிருந்தார்கள். வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள், சாமி எப்படிலாம் இருந்தாராம் அங்க அலங்காரம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாரு. இந்த சாமி மாவிரத சைவரா போனார். யாருக்கு? நம்ம சிறுத்தன் நாயனார் வீட்டுக்கு போகும்போது எலும்பு மாலை அணிந்திருந்தார். தோடுல இந்த இடத்துலையும் சாமி என்ன பண்ணியிருந்தாராம், எலும்பு அணிந்திருந்தாராம். காதலையும் எலும்பு குண்டலங்கள் அணிந்திருந்தாராம். அப்புறம் உடம்பு முழுக்க புலித்தோடு, அப்புறம் எலும்பு மாலை, வெண்தலை, சிரமாலைன்னு சொல்லுவாங்க. வெண்தலை வந்து சிரமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருடைய தலைகள் அப்படின்னா, பிரம்மாவும் விஷ்ணுக்களுடைய தலைகளை சாமி என்ன பண்ணிடுவாராம், கமண்டலமாக அந்த மண்டையோடாக அணிந்து கொள்வார். எதுக்காக அணிஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த பிரம்மா விஷ்ணுக்கள்லாம் அந்த பதவியில போய் உட்காரும் போது சிவபெருமானை அப்படி பார்ப்பாங்க. ஏற்கனவே இங்க இருந்தவங்க சிவபெருமானுக்கு கழுத்துல மண்டையோட போயிட்டாங்க. இப்ப நாம இந்த ஆட்சியில உட்காரும் போது நல்லபடியாக பதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்தில் அமர்வார். அந்த வித்தக கோணம் சாமி வந்தீங்கன்னா என்னால கோணம், அவர் எந்த நேரத்துல எப்படி வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்காரு. ஒருத்தருக்கு வேதியரா வந்திருக்காரு, ஒருத்தருக்கு மாவிரத சைவரா வந்திருக்காரு, ஒருத்தருக்கு காப்பாளிய சைவரா வந்திருக்காரு, ஒருத்தருக்கு சுத்த சைவரா வந்திருக்காரு, ஒருத்தருக்கு வீர சைவரா வந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி சாமி வந்து ஒவ்வொரு நாயன்மார்களையும் ஆட்கொண்டிருக்காரு. சரி, சாமிக்கு எத்தனை கோலம் தாங்க அப்படின்னா எண்ணில்லாத கோலம். அதை பாட்டிலே சொல்றாரு, மாணிக்காத பெருமான் சொல்றாரு. முதல் பாட்டு, பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்களை பேசுவாருக்கு இணக்கில்லாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டே. இப்படி கணக்கில்லாத கோலம் காட்டுறாரு அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்த நிலையிலையும் சிவபெருமான் யார் உருவத்தினாலும் வருவார். இவர் சிவபெருமானை இருக்க முடியாதே அப்படின்னு நீ நினைக்க முடியாது. அதனால சாமிக்கு தான் தெரியும் எந்த உருவத்துல வருவாருன்னு. ஏன்னா மனித உருவம் கொண்டுதான் வருவாரு. ஏன்னா சாமிக்கு உருவம் கிடையாது. எந்த உருவத்துல இருந்தாலும் சாமி நமக்கு வந்து அருள் செய்வார். அதனால நம்ம யாரையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பக்தி செலுத்தாத மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள கோயிலே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது எந்தெந்த உயிர் என்ன செஞ்சுட்டு இருக்கு. நம்ம அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது. அப்படி வித்தக கோல வெண்தலை மாலைன்னா அந்த சிரமாலை எல்லாம் அணிந்து விரதிகள் போல் சிவபெருமான் கணக்கில்லாத கோலத்தை காட்டி கொண்டு திருவாரூர் தியாகராஜ பெருமான் அந்த திருவிழாவில் அப்படி மகிழ்வோடு அமர்ந்திருந்த அந்த காட்சியை யார் சொல்றா, இந்த பதிகம் முழுவதும் ஒவ்வொரு சிறப்பை சொல்றாரு. அந்த உதாரணத்துக்கு ஒரு பாட்டை மட்டும் இருக்கு. பதிகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவாமியுடைய ஒவ்வொரு சிறப்பையா எடுத்து அந்த திருவாதிரை நன்னாள்ல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறார். அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாம் அது ஒன்று. ஆதிரை வந்து ரொம்ப சிறப்புடையது. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். என்ன நாள்? ஆதிரை. சிவபெருமான் அந்த ஆதிரைக்கே நாயகன், வேத நாயகன், வேதிய நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன் என்பது. ஆதிரைக்கு நாயகன் சிவபெருமான். சரி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடுவோம்.
திருமணம் நடத்தி கொண்ட லீலை. இமயராஜன் தனது பெண் கமலநாயகி செய்த அருந்தவத்தை கண்டு மகிழ்ந்த தியாகேசன் அவள் முன்னே தோன்றி திவ்ய ஆபரணங்களை அளித்து 3 தினங்களில் அவளை விவாகம் செய்து கொள்வேன் என்று சாமி என்ன சொல்றாரு, வாக்கு கொடுத்திருக்காரு. யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? பார்வதி தேவிக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஏன்? சிவபெருமனை அடைய வேண்டும் என்று பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அவருக்கு முன்னே தோன்றி முதல்ல வேட்டு வடிவமாக தோன்றி அதுக்கப்புறம் உண்மையான அந்த திறத்தை காட்டி வந்திருப்பது பரமேஸ்வரன் என்று அறிந்ததும் உடனே சாமி மறைந்து 3 தினங்கள் விவாகம் செய்து கொள்வதாக வாக்களித்து மறைந்து போனார் என்றும் செய்தியை நாரதர் மூலம் கேள்வியுற்றான். யாரு? அவங்க அப்பா பார்வதி தேவியோட அப்பாட்ட நாரதர் சொல்றாரு, இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருக்காரு சாமி, அதனால திருமணம் முடித்துக் கொள்வார், விவாகம் செய்து கொள்வார் என்று சொல்றாரு. நாரதர் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கீங்களா? நான் இன்னைக்கு காலையில கூட போனீங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. என்ன அங்க பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு ஆள் இருப்பாரு. முருகபெருமான் பக்கத்துல யார் இருக்கா? எந்த மகரிஷி இருக்காங்க? நாரதர் தான் இருக்காரு. அதை எதுக்கு இல்ல யோசிக்காங்க, திடீர்னு வேற யாரையும் சொல்லிட்டாங்க. அங்க ஒரு மகரிஷி உட்காந்துருப்பாரு. யாருன்னா நாரதர். ஏன் அப்படின்னா பெண் வீட்டார் அழைப்புக்காக வந்தவரான். அவர் நாரதர்னா நீங்க சாதனை வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய ஞானி, பெரிய மகரிஷி. நாரதர் பெரு அருந்தவம் பண்ணியிருக்காரு, ஆனா திருமால வழிபாடு பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்றாரு. ஒரு முறை மாயினா என்ன அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? 2 பேரும் அப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்க. திருமாலும் நாரதரும் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது நாரதர் கேட்டாரு, நாராயணா மாயை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாரு. மாயையா? சரி, மாயெல்லாம் 2வது இருக்கட்டும், முதல்ல எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, போய் குடிச்சு கொஞ்சம் குடிக்க எடுத்துட்டோம் அப்படின்னாரு. யாரு? திருமால் சொன்னார். இவர் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆத்துக்கு போனாரு. போனவர் என்ன செய்யணும்? தண்ணியை தானே பார்க்கணும். இவர் சிந்தனை எங்க போச்சு? எதுக்கு இருக்க பெண் மேல போச்சு. எதுக்கு ஒரு அம்மா குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்க்க உடனே கல்யாணம் முடிச்சா இந்த பெண்ணை தான் முடிக்கணும்னு சொல்ல பாருங்க, மாயை எப்படிலாம் மயக்குது. அப்படியே போனது என்னாச்சு, அந்த பெண்ணை பார்த்தது எப்படியாவது திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த பெண் பின்னாடியே போனாரு. அவங்க எங்க போறான்னு பார்த்தாரு. அந்த வீடை அடையாளம் கண்டு கொண்டார். அடையாளம் கண்டுட்டு அந்த வீட்டுல அவங்க அப்பா எப்படி பொண்ணு கேட்டா கோவப்படுவாரா கோவப்பட மாட்டாரா அப்படிலாம் ஆராய்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து சரி எப்படியாவது இந்த முறையில போய் எப்படியாவது கேட்டு விட வேண்டும், பெண் கேட்டு விட வேண்டும் என்று தெரிந்து அவங்க அப்பாவுடைய குணாதிசயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ரொம்ப நல்லவரா இருக்காரு, கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நாள் போய் நேரடியா பொண்ணு கேட்க உடனே அவரும் சம்மதம் சொல்ல இருவருக்கும் திருமணம் ஆகியது. யாருக்கு? நாரதருக்கும் இந்த பெண்ணுக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்றாங்க. முதல் ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 3 குழந்தை பிறந்தது. யாருக்கு? கதை நல்லா கேட்கீங்களா? பரவாயில்ல, ரொம்ப கவனமா கேட்காங்க. நாரதர் தானே ஃபர்ஸ்ட் முடிவு கிடையாது அப்படின்னு 3 குழந்தை பிறந்தது. அப்படி கொஞ்ச காலம் அந்த 3 குழந்தையோடு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, அப்படியே வெள்ளம் வருவது போல தெரிஞ்சது. முதல்ல லேசா தண்ணி வந்தது, அசால்ட்டா இருந்துட்டாங்க. கொஞ்சம் வேகமா தண்ணி வரவும் வீடையே முங்குற அளவுக்கு என்ன வந்துச்சு, தண்ணி ஆத்து பக்கமாக வர. இப்போ இவர் அங்கிருந்து தப்பிச்சு கரையை அடையணும். நாரதன் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு. ஒரு பிள்ளைய தலைமையில வச்சுக்கிட்டாரு, 2 பிள்ளைய இடுப்புல வச்சுக்கிட்டாரு, மனைவிய கூட கையில பிடிச்சிக்கோன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கடக்க பாக்குறாங்க. அந்த ஆத்த கடக்க பாக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையா போகுது. கையில உருவிட்டு இருந்த குழந்தை ஒண்ணு போயிடுச்சு. 2வது குழந்தையும் ஆத்த அடிச்சுட்டு போயிடுச்சு. மனைவியும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த தலையில் உள்ள பிள்ளையாவது கரெக்டா பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு கரை ஏற பாக்காரு. அந்த பிள்ளையும் தண்ணிய போயிடுச்சு. இவர் மட்டும் தப்பிச்சம் பிழைச்சோன்னு இப்படி கையை பிடிச்சிட்டு ஏறி வாராரு. எதுக்கு பார்த்தா நாராயணன் நின்றுட்டு இருக்காரு. என்னப்பா தண்ணி எடுத்து வர சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னாரு. உன்னை தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன், நீ எங்க போறன்னு. இதுதான்ப்பா மாயை அப்படின்னாரு. இது அவங்களுக்கு மாயை இங்க வந்துட்டா எல்லாத்தையும் மயக்கிறோம். தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா இவர் என்ன செய்ய, தண்ணி தானே எடுத்துட்டு வரணும். அந்த பெண்ணை எதுக்கு பாக்குறாரு, இங்க வந்தா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அழகா தெரியும்.
எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும்னு தோணும். அப்படி இதுக்கு மயங்கிட்டோம் அப்படின்னா பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். மாயில சிக்கி தவிக்க ஆரம்பிச்சு அப்படி இப்படிலாம் மயக்கும். நாரதரையே மயக்கிச்சுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம் ஒழிக்கீங்களா? சரி, அவரே வந்து பாருன்றுச்சு. சரி, அதனால நாரதர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து சொல்ல உடனே தன் தேவிமாருடன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு அதிக விரைவில் திருவாரூர் நகருக்கு வந்து சேர்ந்தான். அப்போது நாரதர் கட்டளைப்படி சப்த ரிஷிகளும் அஷ்ட வசுக்களும், இந்த சப்த ரிஷிகள்னா தெரியுமில்ல, 7 ரிஷிகள், அகத்திய மாமுனிவர் முதலான 7 ரிஷி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள் யார் அப்படின்னா, 8 வசுக்கள் வந்து தரன், இந்த பூமிக்கு அதிபதி வந்து தரன், துருவன்னா துருவ நட்சத்திரம், சோமன்னா சந்திரன், அயன்னா பகல் வெளி, அனிலன் அப்படின்னா காற்று, அக்னினா நெருப்பு, பிரத்யூஷன் அப்படின்னா சூரியன், பிரபாசன் என்றால் விண்மீன். இந்த 8 பேரும் பார்த்தீங்கன்னா வசிஷ்ட மாமுனிவர்கிட்ட சாபத்தினால் வசிஷ்ட மாமுனிவர் ஒரு ஓம பசு வளர்த்து கொண்டிருந்தார். நல்லா கவனமாக கேளுங்க கதையை. வசிஷ்ட மாமுனிவர் ஒரு ஓம பசு ஒன்றை வளர்த்து கொண்டிருந்தார். இப்போ இவங்க வந்து விண்ணுலகத்திலிருந்து இந்த 8 பேரும் வந்தாங்க. கீழே வந்து இந்த ஓம பசுவை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது எடுத்துட்டு போன்னு வசிஷ்ட மாமுனிட்ட கேட்டாங்க. அவர் கொடுக்கலன்னு தெரிஞ்சது. எப்படியாவது வேணும்னு சொல்லி 7 பேரும் சரின்னு பொறுமையாக போயிட்டாங்க. கடைசி 8வது இருக்கக்கூடிய இந்த பிரபாசன் சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் எனக்கு இந்த ஓம பசு வேண்டும்னாலே வேண்டும் சொல்ல, உடனே அந்த பசு அவருக்கு தெரியாம, யாருக்கு, வசிஷ்ட மாமுனிவருக்கு தெரியாம இவங்க விண்ணுலகத்துக்கு கொண்டு சென்றாரு. இப்போ வந்து பார்க்குறாரு, வசிஷ்ட மாமுனிவர் வந்து பார்க்குறாரு, அந்த பசு இல்லை. உடனே ஞான நிஷ்டையில பார்க்குறாரு, அது விண்ணுலகத்தில் இருக்கிறது தெரியுது. அப்படி தெரிஞ்சதுமே உடனே 8 பேரை கீழே பூலகத்துக்கு வர வச்சார். வர வச்சு அத்தனை பேருக்கு சாபம் கொடுத்தார். வசிஷ்ட மாமுனி 7 பேருக்கு சாபம் கொடுத்தவர், இந்த 8வது குழந்தைக்கு மட்டும் நீ மட்டும் நீண்ட ஆயுளோட இருந்து அவங்க படுற அத்தனை வேதனையும் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னார். 7 பேருடைய துன்பத்தையும் நீ ஒரு ஆள் அனுபவிப்ப. ஏன்னா அவர் தானே ரொம்ப விரும்பி கேட்டார்ல அந்த பசுவை. அதனால அவர் யாரும் தெரியுமா, மகாபாரதத்துல பீஷ்மரா கடைசி காலத்துல அந்த அம்புல இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் எல்லாருடைய துன்பத்தையும், அவருக்கு தான் நீண்ட ஆயுள். அங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் பீஷ்மன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றாங்க நீண்ட ஆயுள்னு. வருஷம் ஆக 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 ரொம்ப வயசாயிடுச்சுனாலே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. யார் யாருக்கோ வருது, இதுக்கு வர மாட்டேங்க அப்படிம்பாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க இந்த உலகத்துல. யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது இடையூறாக தான் இருக்கும். ரொம்ப வருஷம் வாழ்ந்தாலே அது ஒரு சங்கடம் இருக்கும். அதனால வேற யாரும் வருதப்பட வேண்டாம். நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்போம். கிடைக்கக்கூடிய காலத்தை நல்லா சாமியை மனம் ஒன்றி பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்குவோம். கடைசி காலத்திலேயாவது, இத்தனை காலத்தை விட்டுட்டோம், இனிமேல் உள்ள காலத்தையாவது வழிபாடு பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். அதையாவது செய்யணுமா செய்ய வேண்டாமா? கண்டிப்பா இனிமேலாவது குருவர்களை பெற்று திருவருளை அடைவதற்கு உண்டான நெறியை நாம தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த 8 வசுக்கள் யாரு சாபம் கொடுத்தா? வசிஷ்ட மாமுனி சாபம் கொடுத்தார். வசிஷ்ட மாமுனி சாதாரண ஆள் கிடையாது, அவர் பெரிய மகான். வசிஷ்ட மாமுனியர்கிட்ட ஒரு மன்னர் அப்படி வந்தார், கௌதம மன்னர் வந்தார். வந்து அப்ப முதல்ல வந்து ஓம பசு வச்சிருந்தாரு, 2வது காமதேனு வச்சிருந்தாரு. காமதேனுவை பார்த்து அவரு ரொம்ப வயிறு பசிச்சது. அவர் குதிரைப்படையோட வந்துகிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள வரும்போது யார் இருக்கா? வசிஷ்ட மாமுனிவர் அந்த குடிசையில் வசித்து கொண்டிருக்கின்றார். இப்ப ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சது. உடனே இறங்கினார், வசிஷ்ட மாமுனிவரை போய் பார்த்தார். அவர் அத்தனை பேருக்கு கூட வந்த படையாளிகளுக்கு முதற்கொண்டு அன்னம் கொடுத்தார். யாரு? வசிஷ்ட மாமுனிவர். அதுலயும் அந்த காமதேனு பசு கொடுத்த பாலை கொடுத்ததும் அவருக்கு ரொம்ப இனிமையாச்சு. எப்படியாவது அந்த காமதேனுவை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. கொடுக்க மாட்டேன்னாரு. எப்படியாவது அதை பறித்து செல்ல வேண்டுமே நினைச்சு பறிக்க போனாரு. உடனே வசிஷ்ட மாமுனி விடலை. உடனே என்ன பண்ணாரு, தன் படையோடு போரிட்டார். போயிட்டதும் இவர் என்ன பண்ணாரு, சாபத்தினால அவரை எரிச்சார். உடனே இவர் என்ன பண்ணாரு, அவருடைய 100 பிள்ளைகளையும் கொன்று தீர்த்தார். யாரு? இந்த மன்னராக வந்தார் பாருங்க, அவர் தான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் ஆனது அவர் தான். அந்த மன்னர் யாருன்னா விஸ்வாமித்திரர் தான் அந்த மன்னர். அவர் தான் என்ன பண்றாரு, 100 பேரை கொன்னதும்
இவர் வந்து வேற எதுவுமே செய்யல, பழிக்கு பழிலாம் வாங்கல. யாரு? இந்த வசிஷ்ட மாமுனி அமைதியும் பொறுமையோடு இருந்தாரு. அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப, ஆக இப்படி இவ்வளவு 100 குழந்தைய கொண்டு தீர்த்திருக்கோம், இப்போ இவ்வளவு அமைதியாகவும் பொறுமையா இருக்காரு, அப்ப அவரை மாதிரி நாமளும் வரணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்ய ஆரம்பித்தார் அந்த மன்னர். அவர் தான் விஸ்வாமித்திரராக வந்தார். ரெண்டாவது, அவருடைய தவத்தை கண்டு வசிஷ்ட மாமுனிவரே அவருக்கு பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை கொடுத்தார். அவர் தவத்தை வச்சு எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒருத்தர் பகையாளிகிட்டேயே ஒரு பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை கொடுத்தாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த அளவுக்கு தவத்தில் வாழ்ந்திருக்காரு விஸ்வாமித்திரர். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரே பெண்ணுக்கு மயங்கியிருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. ரிஷிகள்லயே அவரும் மயங்கியிருக்காரு. மயங்காத ஒரே ஒரு ஆள் யாருன்னா வசிஷ்ட மாமுனி ஒருத்தர் தான். அதனாலதான் அவருடைய மனைவி அருந்ததி. இப்பயும் பாத்தீங்கன்னா திருமணம் முடிக்கும் போது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்க சொல்ற காரணம், அது போடி கற்போடு வாழ்ந்து வீட்டிற்கு குலம் விளங்க செய்ய வேண்டும் என்று திருமணம் முடிச்சு வைப்பாங்க. இப்பயும் நீங்க விண்மீனை பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்திலே 2 விண்மீன் பக்கத்துல இருக்கும். ஒன்று வசிஷ்ட மாமுனியும் பக்கத்திலேயே அருந்ததியும் இருப்பாங்க. இப்பெல்லாம் அருந்ததியை பார்க்கவே முடியறது இல்லை. அம்மி மிதிச்சு அருந்ததியை பாருன்னா எங்கெங்க தெரிஞ்சாதானங்க பாக்குறது, எங்கெங்க தெரியுது அப்படிம்பாங்க. அப்படி பாத்தீங்களா? இப்ப சொல்லி முடிக்கல. நீங்க ஒண்ணு, இங்க அம்மியே கிடையாதுங்க, இங்க எல்லாம் கிரைண்டர் தான். அப்படி இந்த அஷ்டவசுக்கள் என்ன போன்றவர்கள் எல்லாம் புரந்தரன் முதலான தேவர்களும், புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகளிலும் நல்லேன் எனது திரு அருளாலே இருக்க பெரிய இறைவா உள்ளேன் பிறதெய்வம் முன்னை அல்லாது எங்கள் உத்தமனே என்று மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. புரந்தரன் யாரு? இந்திரன். வேற ஒன்றும் கிடையாது, இந்திரன். எல்லாருமே வராங்க. இப்ப நீங்க சிவனடி யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. இந்திரன் வருவாரு, நீங்க எங்க லோகத்துக்கு வந்துருங்க, நல்லா சுகபோகமா இருக்கலாம்னு கூப்பிடுவாரு. நீங்க போயிருவீங்களா? அப்படியா, சொர்க்கலோக வாழ்வா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு போயிடாதீங்க. திருமால் கூப்பிடுவாரு, எங்க வைகுண்ட பதவி ஆளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. நீ என்ன செஞ்சிடக்கூடாது. பிரம்மா சத்தியலோகத்துக்கு கூப்பிடுவாரு. அப்ப சொல்றாரு, கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினால் என்ன செய்யக்கூடாது, நாம அங்க அந்த பக்கமே போகக்கூடாது. இல்லேன் எனது திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் முன்னையல்லாது எங்கள் உத்தமனை. சிவபெருமானை தவிர வேற எதையுமே என்ன செய்யக்கூடாது, கனவுல கூட நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு சாமியோட ஒன்றான். அடியாரோடு எல்லாம் நரகம் புகிடும், அடியார் கூட இருக்கணும். தெரியாம யமன் கொண்டு போயிட்டா அந்த யமலோகம் என்னதான் மாறிடும், சிவலோகமாக மாறிவிடும். அடியார் கூட இருக்கணும். அடியாரோடெல்லாம் நரகம் புகிடும். இல்லேன் எனது திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் முன்னையல்லாது எங்கள் உத்தமனே. கமலன் ஆகியாரும் தியாகேஸ்வரும் விவாக மகோத்சவம் நிறைவேற போவதை கேள்வியுற்ற கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடினார்கள் திருவாரூர்ல. எல்லாரும் வந்து இப்ப சாமிக்கு திருமணம். இன்னைக்கு ஒரு பிளஸ் இருக்கு, நான் அந்நேரம் சொல்றேன். இன்னைக்கு கல்யாணம் எப்ப நடந்ததுன்னு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். விவாக மகோத்சவத்தை எல்லாரும் கேள்விப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் எங்க கூட்டிட்டாங்க, திருவாரூர்ல வந்து கூட்டிட்டாங்க. இப்ப சுவாமி கும்பல் கல்யாணம் நடக்க போகுது. எங்க? திருவாரூர்ல. வசிஷ்ட மாமுனிவர் உத்தரவு செய்தபடி புண்ணிய புரியையும் தேவாலயத்தையும் அலங்கார பொருள்களால் மிக்க அழகாக அலங்கரித்தார்கள். ஜெகன்மாதாவின் விவாக மகோத்சவ சமயத்தில் யார் யார் எந்தெந்த பொருள்களை விரும்பி கூடுமோ அவற்றை எல்லாம் அளிக்க வேண்டும் என்று குபேரன் தனது நவ நிதிகளுடனே புண்ணிய வரத சேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன்கிட்ட என்னென்ன இருக்கோ, குபேரன் எங்க இருந்து அங்கிருந்து அவன்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அத்தனையும் திருவாரூருக்கு கொண்டு வந்துட்டான். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. திருவாரூருக்கு போகும்போதெல்லாம் எல்லா பேருமே அங்க வந்திருக்காங்க. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எல்லா நிதியமும் அங்கதான் வந்து விளங்குது. திருவாரூருக்கு போனா நம்ம வீட்லயும் செல்வங்கள் குவியும். குபேரன் நம்ம வீட்டுலதான் இருப்பாரு. செல்வங்கள் வந்து சேரும். அடுத்த தடவை திருவாரூர் தேரோட்டத்துக்கு எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, வந்து தேரோட்டத்தை வந்து. அது மட்டும் இல்ல,
தேரோட்டத்துக்கு தான் இல்லை, உடலை வாய்ப்பு கிடைச்சாலும் திருவாரூருக்கு போய் தரிசனம் பண்ணணும். இதுதான் ஆரூர் ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம். அருமையா வர அந்த பதியத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரா சொல்லி 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 இந்த பதியத்தை படிச்சுதான் அடியனுக்கு கைலாயம் போகிற வாய்ப்பு கிடைச்சது. ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல, அதுல எல்லா ஊர் இதுவும் வரும். ஞானசம்பந்த அழிச்சு அந்த பாட்டு அதை விடாம நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்ன கிடைச்சிடும். கைலாயத்துக்கு இந்த பிறையிலே நீங்க போயிட்டு வந்துடலாம். இதை மணக்கண்ணில் காமிப்பாரு, அதுக்கப்புறம் அகக்கண்ணில் காமிச்சு அதுக்கப்புறம் புறத்துல கொண்டு போய் உங்களை விட்டுருவாரு சாமி. அந்த போகணும்னு ஆசைப்படுறவங்க அந்த பதியத்தை விடாம பாருங்க. ஞானசம்பந்த பதியம் ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம் வடச்சி. அப்படி இப்ப குபேரன் எல்லா நிதியத்தையும் கொண்டுட்டு எங்க கொண்டு வந்துட்டான், திருவாரூருக்கு வந்தாச்சு. அவர்களுக்கு கட்டளை இட ஆரம்பிச்சாச்சு. அவங்கவுங்க வேணும் என்கின்ற செல்வத்தை எல்லாம் இங்க குவியுங்கள் என்று கட்டளை இட அத்தனை பேரும் எங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. வந்து சேர்ந்து திக்குப்பாளர்களும் ரத்னமயமான சத்திரம், சாமரம், ஹாரம், கிரீடம், காண்டம் முதலிய திவ்ய ஆபரணங்களை எடுத்து கொண்டு வந்து தியாகராஜவின் கல்யாண காணிக்கையாக அளிப்பதற்கு மையத்தை எதிர்பார்த்து இருந்தார்கள். எல்லா பேரும் வந்துட்டாங்க, திருவாரூருக்கு வந்தாச்சு. ஆபரணங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னென்ன ஹாரம், கிரீடம், காண்டம், சிவபெருமானுக்கு அணியக்கூடிய நேரம். இப்ப கடைசியா ஒரு திருக்கோயில் போனோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அங்க கிரீடம் வச்சாங்க. எந்த கோயில்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்லூர்ல ஏன் அங்க கிரீடம் வச்சாங்க அப்படின்னா, எல்லா ஊர்லயும் பெருமாள் கோயில தானே வைப்பாங்க. நல்லூருக்கு போனா அங்க சுவாமியுடைய கிரீடத்தை எடுத்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, சாமி திருவடியை சூட்டின காரணத்தினால, நல்லூர்ல சூட்டிய காரணத்தினால, நல்லூர்ல சாமியுடைய சன்னதியில அந்த கிரீடத்தை எடுத்து வருகின்ற பக்தர்களுக்கு சூடுவாங்க. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லூர்ல. ஏன்னா அப்ப சாமி கேட்டார்ல, திருவடி கேட்டார்ல, அதனால அந்த கிரீடத்தை எடுத்து சூட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு 10 கதை போயிடுச்சு சார். இன்னைக்கு நிறைய கதையா வந்தது. சரி விட்டு பராங்க. சரி, இந்திரன் முதலிய தேவர்களும் ரோச்சனன் முதலிய அசுரர்களும் மாணவருக்கும் தகுந்தபடி உபச்சரணை நடத்துமாறு சிலருக்கு உத்தரவு செய்தார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருக்கும் சாமியுடைய திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாத்துக்கும் போகுது. இப்ப நாம பத்திரிக்கை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, திருமணத்துக்கு முக்கியமான பேர் எல்லாம் போடலன்னு வச்சுக்கோங்க, பெரிய சண்டையாகி போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில புரிஞ்சவங்க ஜென்மத்துக்கு பேசாத ஆளுகள்லாம் இருக்காங்க. இன்னும் பத்திரிக்கையில என் பேரு போடாம நீ எப்படி, நான் முக்கியமான ஆளாச்சே, சரி அவர் பேர் போட்டோம்னா இன்னொருத்தர் பக்கத்துல சொல்லுவாரு, அவரோட தம்பி நானு, என் பேரை போடலன்னு எப்படி அப்படிம்பாங்க. இப்படி இது பெரிய கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேர் போடலன்னு வச்சுக்கோங்களேன், சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அப்படிலாம் இருக்கு. திருமணத்துக்கு பேர் போடலாம் ஒரு குற்றம். இப்ப எல்லாம் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டாங்க. வளவளன்னு மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இது பேர் போட்டதானங்க இந்த பிரச்சனை. அந்த பேர் அந்த இதுக்கே இடமே கிடையாது. வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி போட்டு அந்த இதை முடிச்சு விட்டுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கிராமத்துல 2 பக்கத்துக்கு, அதாவது 4 பக்கம் பத்திரிக்கை அடிச்சு 2 பக்கத்துக்கு பேரு மட்டுமே இருக்கும். ஏன்னா ஒருத்தரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தாய் மாமா, பெரியப்பா பெரியம்மா, தாத்தா பாட்டி, குழந்தைகள் எல்லாரும் பேரும் இது பெண் வீட்டார்கள், அப்புறம் மணமகன் வீட்டார்கள் இப்படின்னு சொல்லி இது ஒரு 2 பக்கத்துக்கு, அது ஒரு 2 பக்கத்துக்கு, அது ஒரு 4 பக்கம், அப்புறம் செய்திகள் மட்டும் ஒரு பக்கத்துக்கு இருக்கும். இத்தனை திருமணம் அப்படின்னு ஒரு அதான் குழந்தைகள் சொல்லிட்டேன்ல. அப்படி எல்லாருக்கும் உத்தரவு பிறப்பித்தாக. சில விவாகத்துக்கு வேண்டிய பொருள்களை சொர்க்கலோகத்தில் இருந்து கொண்டு வந்தார்கள். இந்திர உலகத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. விந்திய மலை போலும் சமைக்கப்பட்ட அன்னராசிகள் மானிட வர்க்கத்துக்காக திருப்தி அளித்தன. விந்திய மலை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சமையல் செஞ்சாங்களாம், சாப்பாடு. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சாமியோட கல்யாணம் எல்லாரும் வருவாங்கல்ல, அப்ப விந்திய மலை அளவுக்கு அண்ணன் ரெடி ஆயிடுச்சு.
எல்லாரும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக, அவங்களுக்கெல்லாம் திருப்தி அளிக்க வேண்டும் என்பதற்காக இங்க விந்திய மலை போல சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. பனவம், மத்தளம், பேரிகை, சில்லிகை, திண்டிமம், காகலம், முரவம், மட்டுகம் முதலிய வாத்தியங்க ஓசங்கள் எல்லாம் எல்லா திசையிலும் வந்து சேர்ந்தன. பஷ்யம், போஷ்யம், லேகியம், சோசியம், காத்தியம் முதலிய உணவுகளை புசித்து விட்டு பிராமணர்களும் தேவர்களும் வேதகானம் செய்தார்கள். எல்லாம் வந்து திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் முதல் நாளே என்ன செய்வாங்க, இந்த பரிசம் போடுவாங்கல்ல, பரிசம் போடுறப்பயே சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த மத்தளம் வாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தயாராவாங்க. தயாராங்களா, காலையில விடிஞ்ச கல்யாணத்துக்கு என்ன செய்வாங்க, நல்லா உறங்கி எதிர்த்து காலையில ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. அடியனுடைய கல்யாணத்துல கரெக்டா கல்யாணம் முடிக்கிற நேரத்துல கொட்டுக்காரன் எங்க போயிட்டான். அவன் முன்னக்கூடியே 300 ரூபாய் கொடுத்து தப்பா போச்சு, 50 ரூபாயும் கொடுத்து ஓடியே போயிட்டான். ஆளையே காணும். போயாங்கிட்டு 7 மணி கல்யாணத்துக்கு யாரையா வர அப்படின்னு கடைசி மணி அடிச்சுதான் கல்யாணம் வச்சு ஒருவர்கள் இல்ல. சாமி பார்த்தாரு, எப்ப உன் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணிட்டேன், மணி அடிச்சுதான் திரும்பணும் கேட்டு அப்படின்ட்டாரு சாமி. யாருக்கு 300 ரூபா கொடுத்தாலும் ஓடிடுறாங்க. அதுதான் எல்லாரும் பாதி ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க அது தெரியாம நான் எதுனாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடும் சொல்லி 1 ரூபாய் கொடுத்ததும் அவன் விடிய விடிய இருந்தான். கரெக்டா கல்யாணம் சரி. சுவாதி நட்சத்திரம் கூடிய, இப்பதான் நல்ல ரொம்ப கவனமா கலங்க, சுவாதி நட்சத்திரம் கூடிய பால்குண சுத்த பௌர்ணமி தினத்தை தியாகராஜரின் விவாக நாளாக காசிய மகரிஷி குறிப்பிட்டார். அறம் பார்வதி பதையே. எந்த நாள்? பௌர்ணமி. இன்னைக்கு என்ன நாள்? சாமியுடைய திருக்கல்யாணம். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அதனாலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, கடைசி ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. பாத்தீங்களா, பௌர்ணமி எல்லா திருமணமே சுவாமி பௌர்ணமி அன்னைக்கு தான் முடிச்சிருக்காரு. மீனாட்சி அம்மை திருமணம் பௌர்ணமி தான், அது மாதிரி பார்வதி திருமணம், இங்க தியாகராஜ திருமணம், அதுவும் சுவாதி நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியில. இப்ப என்ன நட்சத்திரம் தெரியலப்பா, நட்சத்திரம் பாத்தீங்களா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? 3 நட்சத்திரமா இன்னைக்கு? 3 சுவாதி ரெண்டு சேர்ந்து வருமே. இந்த பௌர்ணமி இப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆன்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பௌர்ணமியானது ஆன்மா அறிவு விளக்கம் பெற்று முழு அறிவோடு இருக்கும் பாருங்க, அதுக்குதான் நம்ம பௌர்ணமி கொண்டாடுறோம். கேவல நிலையில இருக்கும் போது கூட சிவபெருமான் நம்ம கூட தான் இருக்காரு. அப்பயும் நம்மளை விட்டு சுவாமி என்ன செய்யல, பிரியல. அப்ப இருள் நிலையிலையும் கூட, துண்ணி இருளையும் சொல்றோம் பார்த்தீங்களா, துண்ணி இருளையும் சுவாமி நம்ம கூட தான் இருக்காரு. முழு நிலவுலையும் சுவாமி முழு அறிவு பெற்றாலும் நம்ம கூட தான் இருக்காரு. அப்ப நாம கேவல நிலையில இருக்கும்போது இறைவனை அறியாமல் இருந்தாலும் கூட நம்ம கூட தான் இருக்காருன்னு காட்டுறது அமாவாசை. நாம அறிவழக்கம் விட்டு முழு அறிவோடு இறைவனை 2.5 கலக்கும் போது நாம செய்வது பௌர்ணமி. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம எப்படி இருப்போம், இறைவனோட கலக்கும் போது எப்படி இருக்கும்? நம்மளுடைய அறிவானது முழு அறிவு விளக்கம் பெற்று இருக்கும். கொஞ்சம் கூட அறிவுல தெளிவு முழுமையா இருக்கும். அறிவுல வந்து தெளிவு. இப்ப நம்ம எதுக்காக பிறகு எடுத்திருக்கோம்? அறிவுல தெளிவு வர்றதுக்காக பிறவி எடுத்திருக்கோம். அறிவு விளக்கம் பெற்றாச்சுன்னா நமக்கு பிறவி கிடையாது. இந்த அறிவு விளக்கம் பெறுவதற்காக நமக்கு எத்தனையோ ஞான நூல்கள் எல்லாம் சாமி நமக்கு ஒவ்வொரு அருளாளர் மூலியமாக நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்காரு. எத்தனை நூல்கள் வந்தாலும் நாம என்ன செஞ்சிடறோம், அசால்ட்டா அதை நினைச்சோம். அதை நினைக்காம அந்த நூல்கள் எல்லாம் எடுத்து நாம படிக்கணும். அடியார்களோடு கூடி திருமுறைகள் பாடணும். நிறைய நூல்கள் இருக்கு, சிவன் நூல்கள் எண்ணில்லாத நூல்கள் இருக்கு. மற்ற நூல்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டுடும் தீங்குகள்னு பட்டினத்தார் சொல்வதற்கிறாங்க. புண்ணிய நூலை தவிர, சிவன் நூல்களை தவிர நீங்க வேற ஏதாவது நூல்கள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? பாவங்கள் வந்து சேரும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் யாவும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனை அப்படிங்கிறாரு. யாரு? பட்டினத்தார் சொல்றாரு. சொல்லால குற்றம் வரும், பார்த்து பேசணும். சொல்ல சிந்தனையால் தோஷம் வரும். எதையாவது செஞ்சுட்டு சிவபெருமானை தவிர நீங்க எதை சிந்திச்சாலும் தோஷம் தான். சிந்தனையால் வரும் தோஷம். பொல்லாத தீவினை,
பார்வையில் பாவங்கள். யாரும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒருத்தரை பார்த்தாலே குற்றம் அப்படின்னு நமக்கு சிவ தர்மோத்தர நூல் சொல்கின்றது. ஒருத்தரை பார்த்தா குற்றம். அப்ப எப்படி பார்க்கணும்? ஒருத்தரை பார்க்கும்போது சிவபெருமானா பார்க்கணும். ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் யார் இருக்கா? அதனால ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம சிவமா பார்த்துட்டா நமக்கு வினை ஏறாது. சிவமா பார்க்கல அப்படின்னா நமக்கு வினைகள் ஏறத்தான் செய்யும். அதான் பார்வையில் பாவங்கள். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள். குமுதம், குங்குமம், ஆனந்த விட இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம காலம் வீணா போயிடும். என்ன, அதுக்கெல்லாம் இல்லாம புண்ணிய நூல்களை மட்டுமே நாம கற்க வேண்டும். அப்படி சுத்த பௌர்ணமி நன்னாள் அன்று தியாகராஜ பெருமானுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று காசிப மகரிஷி நாளை குறித்தார். அந்த சுபதினத்தில் சுபமுகூர்த்தத்தில் கந்தர்வனுக்கு சமமான அழகிய திருவுருவத்துடன் விவாக மண்டபத்தின் நடுவே தியாகராஜர் தோன்றினார். இப்ப விவாக மண்டபத்துக்கு யார் வந்துட்டா? சுவாமி வந்துட்டாரு, தியாகராஜ பெருமான் வந்துட்டார். அந்த தருணத்தில் கமலாலயத்தின் கரையில் விளங்கும் வர்ணசாலையில் தனியே ஈசனை மனதில் தியானித்துக் கொண்டிருக்கும் கமலநாயகி அருகே இந்திராணி முதலிய தேவ மாதர்கள் எல்லாம் வந்து அவளை வணங்கி பரமேஸ்வர விவாக கோலத்தை அறிவித்து கங்கா ஜலத்தில் அவளுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்தார்கள். இப்ப அம்பாள் ஏற்கனவே தவம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னோம். சாமி இப்ப திருவாரூருக்கு வந்தாச்சு. அம்பாள் தவம் செய்கிற இடத்துல போய் சாமி வந்து சேர்ந்தார், திருமணத்திற்கு சம்மதித்தார், இப்ப திருவாரூருக்கு வந்தாச்சு அப்படிங்கிற அந்த செய்திய இந்திராணி மூலியமாக போய் எடுத்து உரைத்து அம்பாள் தவத்தை நிறுத்தி விட்டு இப்ப எங்க வந்தாங்க? திருமண கோலத்திற்காக ஏற்பாடாக வந்தார்கள். அப்படி திருமண ஏற்பாடு ஆகும்போது பரமேஸ்வர விவாக கோலத்தை அறிவித்து கங்கா ஜலத்தில் அவளுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்தார்கள். அம்பாள் கங்கா ஜலத்துல போய் குளித்தார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த திருமணம் முடிக்கிறதுனா நமக்காக, அம்பாளுக்கோ சாமிக்காகவோ கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேராது ஒளித்தனேல் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும்கான். நமக்காக தான் சாமி திருமணம் முடிச்சு கவிக்கிறார். எப்பயுமே சிவபெருமான் சன்னியாசி, எப்பயுமே நம்ம அம்மா கன்னி, மாற்றக்கூடாது. நம்ம அம்மா யாரு? கன்னி. சாமி எப்பயுமே சன்னியாசி. நமக்காக தான் திருமண கோலம் கொண்டு காமிக்கிறார். இப்படிலாம் இருக்கணும் வாழ்க்கையில, திருமணம் முடிச்சா இப்படித்தான் வாழணும் முத கொண்டு சாமி எடுத்து சொல்லியிருக்காரு. மறுநாள் பிச்சை பாத்திரம் ஏந்தி வருவார், பார்த்துருக்கீங்களா? மனிதன் நிலை தவறினால் பிச்சையும் எடுக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவார் சாமி. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது அதுக்காகவும் சாமி பிச்சை எழுதினார். ரெண்டாவது நம்முடைய வினைகளை வாங்குவதற்காகவும் சிவபெருமான் பிச்சை பாத்திரம் ஏந்தி. அந்த 25 மாகேஸ்வரத்துல முக்கியமான ஒரு மூர்த்தம் எதுனா இந்த பிச்சாடனர் வடிவம். அது எந்த கபாலம் அப்படின்னா பிரம்மாவுடைய மண்டையை தான் என்ன செய்யறாரு சாமி கபாலமாக ஏந்தி வருகின்றார். நான் யார், என் உள்ளமார் ஞானங்களார் என்னை ஆர் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினனே மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உண்பளித்தேர் அம்பளவன் தேனார் கமலமே சென்றுவதாய் போத்தும்பி என்று சொல்வதற்கு என்னங்க, அந்த பிரம்மாவுடைய கபாலத்தை தான் சுவாமி என்ன பண்றாரு, மண்டையோடாக பிச்சை பாத்திரமாக ஏந்தி வருகின்றார். நானார், என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினில் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளித்தேர் அம்பலவன். உண்பலி என்று எதை கொண்டு வர்றாராம்? பெருமானுடைய கபாலத்தை ஏந்தி. அப்படி அம்பாள் வந்து மங்கள ஸ்நானம் செய்வித்து பிறகு பரமேஸ்வரனால் வரமாக அளிக்கப்பெற்ற திவ்ய ஆபரணம், ஏற்கனவே ஆபரணம் கொடுத்தாரு பாருங்க சாமி சென்றதில்லை, அந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அதை வைத்து அந்த கூட இருந்த அந்த தேவ மாதர்கள் எல்லாம் அம்பாளை அலங்காரம் செய்தார்கள். உலக மாதாவாகிய கமலன் ஆகியோரை ரத்ன பல்லாக்கில் எழுந்தருள செய்து மங்கள வாத்தியங்களுடன் தேவமாதர் தேவாலயத்துக்கு அழைத்து சென்றார்கள். எந்த மாதிரி பல்லாக்கு? அம்பாளுக்கு என்ன பல்லாக்கு? ரத்ன பல்லாக்கு. இப்ப நம்ம பூம்புள்ளக்கு கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், ஒரு மரத்துல கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோம், செய்யறதுக்கு ரொம்ப பல்லக்குல கொண்டு வரணுமாங்க அப்படிங்கிறாங்க. கோயில் எல்லாம் பல்லக்குல தான் சாமி வச்சு கொண்டு வரணும். செலவு இப்பெல்லாம் சர்வசாரம் எடுத்து கொண்டு போய் பள்ளியறை பூஜையில கொண்டு போய் வச்சிடறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இப்ப சாதாரண ஒரு பெரியவரை நீங்க போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன செய்வீங்க, ஆட்டோல ஏற்றி தானே அனுப்புவீங்க. ஒரு பெரியவரை வீட்டுக்கு அனுப்புறோன்னா வாங்க ஒரு ஆட்டோல உட்காருங்க அப்படின்னு தானே கொண்டு போவோம். அப்ப சாமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அவரை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகணும்? பல்லக்குல தான் வச்சு கொண்டு.
பள்ளி அறையில கொண்டு போகும்போதும், பள்ளி எழுச்சி ஆகும் போதும் பல்லக்கில் தான் வச்சு கொண்டு வரணும். பல்லக்கில் தான் வச்சு கொண்டு போய் விடணும். தோற்றம் ஒடுக்கம். புரியுதா உங்களுக்கு? சரஸ்வதி தேவி சாமரம் வசித்தார்கள். சரஸ்வதி என்ன வச்சாங்களா? சாமரம் வீசி கொண்டு வந்தார்கள். யாருக்கு? அம்பாளுக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த சிவ பூஜையில சாமரம் வந்து ரொம்ப முக்கியம். சிவ பூஜையில எது முக்கியம்? சாமரம் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி 16 உபச்சாரங்கள் சிவ பூஜையில சுவாமிக்கு செய்ய வேண்டிய 16 உபச்சாரங்கள்ல இந்த சாமரமும் உண்டு. வெஞ்சாமரம்னு சொல்லுவாங்க. சாமிக்கு வெஞ்சாமரம் வீசணும். அது மாதிரி தீப தூபம் காட்டணும். என்ன அது மாதிரி கொடை காமிக்கணும், கண்ணாடி காமிக்கணும். என்ன இந்த வேல் மாதிரி ஒன்று இருக்கும், அது இந்த 16 உபச்சாரங்கள்ல ஒவ்வொன்றா வரும். அந்த இதை காமிக்கணும். தீபம், தூபம், அப்புறம் லட்சக்கால், அப்புறம் பஞ்ச தீபம், அப்புறம் ஒட்டு தீபம், அதான் விசிறிலாம் உண்டு. விசிறி அதான் இது அதில் இது வெண்சாமரம் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி மயிலே ரேகை வைத்து அதை சுவாமிக்கு வீசுவது. என்ன இதெல்லாம் வச்சுக்கிடணும் வீட்டில். வந்து சாமிக்கு சும்மா எனத்தையே சாமி கும்பிட்டணும் இல்லாமல் இந்த மாதிரி மயிலில் இருக்கக்கூடிய அந்த தோகையிலே விசிறியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில். யார் வீட்லேயே அது இருக்கா? விசிறி வச்சுருக்கீங்களா? இல்லையா? சாமிக்கு விசிறி நீ வச்சுருக்கீங்க, வெரி குட். வேறு யாராவது வச்சுருக்கீங்களா விசிறி சாமிக்கு? நான் எங்கள் வீட்டில் கோயிலுக்கு போனேன், ஒரு விசிறி வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சுருக்கேன். அப்படி யாராவது மதுரைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு வெளியே அழகாக வைப்பாங்க. மயில் ரேகையிலே விசிறி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும். சாமிக்கு வீசுங்க. காலைல சாமி கொடுக்கும்போது திருமுறை பாடிட்டே வீசுங்க சாமிக்கு. அது ஒரு இறை பண்ணி தானே, செய்யலாம்ல சார்? தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் அப்படியே வீசுங்க. சாமி அப்படியே மகிழ்ந்து கேட்பாரு, இப்ப எனக்கு பாட்டே போதும், இதுல நீ வீச வேற செய்யற, உனக்கு எப்படி அரிசின்னு எனக்கே தெரியலையப்பா அப்படிப்பாரு சாமி. இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாமி அருளை கொடுப்பாரு. இந்த அளவுக்கு மனம் ஒன்றணும் சாமி கிட்ட. ரெண்டாவது, இந்த மாதிரி கிரியையெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு மனம் அடங்கும். இந்த கிரியை செய்யலைன்னா மனம் அடங்கவே அடங்காது. நீங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது வெளியில தான் சிந்தனை போகும். நீங்க சாமிக்கு அப்படியே விசிறி எடுத்து வீசுங்க, உங்க எண்ணம் முழுவதும் அங்கதான். வெஞ்சாமரம் வீசுறது, விசிறி வீசுறது, தீபதூங்க அம்புவது, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சாமியை எண்ணி 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 எண்ணிய எண்ணமெல்லாம் எண்ணியாங்கு இன்னியராக பெண் என்று சொல்வதற்கிறாங்க. சாமியை எண்ணி எண்ணி வழிபாடு பண்ணும். இது உங்களுக்கு எண்ணிய எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலே மற்றொரு கலை கண்ணிலேன் கல்லடியே தொழுது காணும் இது அல்லால் ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் அதை ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற நின்ற பெருமான் நமது சிவபெருமான். எப்படிப்பட்ட பெருமான்! அப்படி அம்பால என்ன செஞ்சாங்க? சாமரத்தினால் வீசிக்கொண்டே சென்றார்கள் சரஸ்வதி தேவி. இந்திராணி முதலான திக்குபாலர்கள் தேவிகள் மயில் தோகை விசிறியால் வீசினார்கள். அப்ப விசிறி வேற சாமரம் வேறன்னு தெரியுதா? விசிறி வேற சாமரம். இவ்விதமான கோலாகலத்துடன் கமல்நாயகர் தேவாலயத்தில் உள்ள விவாக மண்டபத்தில் தியாகராஜன் பக்கத்தில் வெட்கி நின்று விளங்கினார். அம்பாள் வந்து சாமி பக்கத்துல போனது எப்படி வந்துருச்சான்? வெக்கம். கண்டிப்பா ஒரு கணவனை பார்த்தா பெண்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? வெக்கம் இருக்கணும். இப்ப உள்ள பெண்களை வெக்கமே கிடையாது. மாப்பிள்ளை வந்தாச்சா வரலையா, முதலால பொண்ணு வந்துடும். மாப்பிள்ளை வந்தாச்சா வரலையா, இவனை அதுலயும் ஒரு கல்யாணத்துக்கு பேருந்தேன், என்ன கல்யாணத்துக்கு பேருந்தேன், பையனை பேர் சொல்லி கூப்பிடுது, ராமநாதன் எங்க அப்படிங்க. பொண்ணு ராமநாதன் எங்க? ராமநாதன் யாரு? ஐயரோன்னு பார்த்தேன். ஐயராங்க? இல்ல என் கணவர். அப்படி இவனை சொல்லிக்கிட்டு அந்த கரெக்டா டயத்துக்கு வேணா வரானா பாரு அப்படின்னாங்க. வாரா போன அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப உள்ள கிடையாது, அப்படி இருக்கு. இவனை எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு. சரி, அப்படி இப்ப உள்ள ட்ரெண்டு ரொம்ப. அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க? பெண்கள் வந்து ஆண்களை பார்க்கவே மாட்டாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த முதலில் முகத்தையே பார்ப்பாங்க. அது வரைக்கும் முகத்தை பார்க்கறதே கிடையாது. அது மாதிரி ரோட்ல போனாலும் தலையை குனிஞ்சுதான் போவாங்க. எதுக்கு வர ஆண்களை பார்க்க விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலும் பொத்தி பொத்தி அப்படிலாம் வளர்ப்பாங்க வீட்டுல. இப்பெல்லாம் தைரியமா நீ
அந்த புள்ள பொழைச்சுக்கணும், போயிட்டு வாமா, நீ வாட்டு போயிட்டு வா அப்படின்னு செய்யறாங்க. எல்லா குழந்தையும் விட்டுறாங்க. சரி, அப்படிலாம் விடுறதுனாலதான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகள்லாம் எவ்வளவு சீரழிஞ்சு நிறைய செய்திகள்லாம் பாக்குறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கவனமா வளர்க்கணும். செல்லு செல்லுனாலதான் நிறைய பாழா போற காரணம் செல்லு தான். சரி, இமயராஜன் தன் புத்திரின் விவாகத்துக்காக ஆயிரக்கணக்கான பசுக்களையும் வஸ்திரங்களையும் ஆவரணங்களையும் அங்கு வந்திருந்த சரோத்திரியர்களான பிராமணர்களுக்கு மங்கள காரியஸ்திக்காக தானம் செய்தான். எல்லாத்தையும் தானம் செஞ்சாராம். யாரு? இமயராஜன். அவங்க அப்பா யாரோட அப்பா? அம்பாளுடைய அப்பா, பார்வதியோடைய அப்பா. வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் பசுக்களையும் பிராமணர்களுக்கு மங்கள காரியசித்தியாக தானம் செய்தான். இப்ப கையில செல்வம் இருக்குன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சாவது தானம் செய்யணும். குறைஞ்சது அதையாவது செய்யணும். மற்ற நேரம் பண்ண முடியாதுன்னா கூட ஒரு நிகழ்ச்சி வச்சாவது அந்த மூலியமாவது அடியார். இப்போ ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ என்ன செய்யணும்? அப்ப அடியாருக்கு இதுல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கறது, வர அடியாருக்கு சேலை வாங்கி கொடுக்கறது, வர அடியாருக்கு அன்னம் பழிக்கிறது. உங்க செலவு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க செல்வத்தை அடியார்களுக்கு செலவிட செலவிட உங்களுக்கு துன்பம் வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு விதமான செலவு வந்துடும். ஆஸ்பத்திரி இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் வந்துடும். இதாவது புண்ணியம் கிடைக்கும், அது உங்களுக்கு வேதனை தான் அடையும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்ப இருக்கும்போது நீங்கள் தானம் தர்மம் செய்து கொண்டே இருந்தால் எங்க போக வேண்டியதில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. அது போய் அடியாருக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரெண்டாவது போகும்போது அதை கொண்டு போகலாம். புண்ணிய பாவத்தை கொண்டு போகலாம்ல, போகும்போது புண்ணியத்தை கொண்டு போயிடலாம்ல. மற்றதை கொண்டு போக முடியாது, நீங்க சேர்த்து வைத்த செல்வத்தெல்லாம் கொண்டு போக முடியாது. அதனால இருக்கும்போதே நல்லா சுவாமிக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கும் அடியார்களுக்கும் நல்ல தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி தானம் செய்தான் பிறகு பரமேஸ்வரன் ஆகிய இந்த தியாகராஜ மூர்த்திக்கும் என் பெண் கமலநாயகி தேவிக்கும் விவாகம் முகூர்த்தம் தடையில்லாமல் சுபமாக நிறைவேற வேண்டும் என்று இமயராஜன் சங்கல்பம் செய்து கொண்டு விநாயகரையும் தேவர்களையும் முறைப்படி பூஜை செய்து, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப சாமி கல்யாணத்துல யார் இருக்கான்? விநாயகரை பூஜை செஞ்சாராம். இப்ப நாம என்ன சொல்றோம்? சிவபெருமானுடைய மகன் சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும்? அங்க விநாயகர் பெருமான் யாரு தான்? சிவபெருமான் என்பதை மறந்துடு. அது மாதிரி முருகப்பெருமான் கல்யாணத்திலே விநாயகர் இருப்பாரு. சுவாமி அப்பா கல்யாணத்திலே யாருதான் இருப்பா? முன்னாடி விநாயகர். அது மாதிரி எந்த கல்யாணத்துலையுமே முன்னாடி என்ன பிடிப்பாங்க? விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க. மஞ்சப்பொடியில பார்த்துருக்கீங்களா? மஞ்சப்பொடியில பிடிச்சி வச்சுதான் திருமணமே முடிக்கணும். முறைப்படி திருமணம் முடிக்கிறவங்க கரெக்டா செய்வாங்க அந்த காரியத்தெல்லாம். ஹோமம் பண்ணி செஞ்சு அக்னி வளர்த்து விநாயகர் பெருமானை நிறுவி அதுக்கு நிவேதனம் கொடுத்து நல்லா செய்வாங்க திருமணம். அப்படி செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுட்சமா இருக்கும். அப்ப கல்யாணத்துல யாரு இருக்கா முன்னாடி? பார்வதி திருமணத்தன்று விநாயகர் பெருமான் முன்னாடி அவரை பூஜை செஞ்சுதான் எங்க போறாங்க? கல்யாணத்துக்குள்ளே போறாங்க. அப்படி சுபலக்கணம் தோன்றியவுடன் வசிஷ்டருடைய கட்டளைப்படி லோக தம்பதிகளுக்கு புதிய தம்பதிகள் போல் விவாகத்தை நிறைவேற்றி வைத்தான். அத்தருணம் தேவதந்துவிகள் முழங்கின. இப்ப என்ன செஞ்சாரா? 2 பேருக்கும் இப்ப சாமி வந்தாச்சு. அம்பாள் வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல கூப்பிட்டுட்டாங்க. எல்லா வேறையும் வர வச்சா, எல்லாருக்கும் தானம் கொடுத்தான். இப்ப 2 பேருக்கும் திருமணம் யாரு முடிச்சு வைக்கிறா? வசிஷ்டமா முனிவர் இருவருக்கும் விவாகம் செய்து வைத்தார். அழக பார்வதி பதையே அழகமகா. இன்னைக்கு பாருங்க, சாமியுடைய திருக்கல்யாணம் பௌர்ணமியில நடக்கு. இன்னைக்கு நம்ம அவங்களுடைய கல்யாணத்தை என்னைக்கு தான் பேசுறோம்? பௌர்ணமி அன்னைக்கு பேசுறோம். இந்த திருமணத்தை கேட்டவங்களுக்குலாம் பெரிய சிறப்பு. இந்த நன்னாள் நமக்கு கிடைக்கணுமே. நல்லா இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் பிழைச்சு நமக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுத்துருக்காரு சிவபெருமான். இந்த புராணத்தை நமக்கு கேட்கும்படி சாமி நமக்கு உயிர்த்து வைத்திருக்கின்றார். கரெக்டா அந்த திருமண நேரத்துல வயசு வந்துட்டாங்க. சிவபெருமான் என்னை விடலை அப்படின்னு சந்தோஷம். சரி, அப்படி அத்தருணம் தேவதந்திவிகள் தந்தவிகள் முழங்கின. தேவர்கள் புஷ்பமாரி சொய்ந்தனர். தியாகராஜரையும் கமலநாயகியும் விவாக மாலையுடன் விவாக மண்டபத்தில் தரிசித்த வானவரும் முனிவர். இப்ப எல்லாரும் தரிசனம் பண்றாங்க. யார? சுவாமியையும் அம்பாளையும் திருவாரூர்ல அப்ப நம்ம அங்க போகும்போதெல்லாம், திருக்கோயில் போகும்போதெல்லாம் சுவாமிக்கு இங்கதான் திருமணம் நடந்தது அப்படின்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். கோயிலுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த திருக்கோயிலுக்கு போகும்போது நம்ம ஏதோ ஒரு ஜடம் மாதிரி போகக்கூடாது. கோயிலுக்கெல்லாம் போகும்போது எந்த ஒரு திருக்கோயிலுக்கு நீங்க போனாலும் அங்க என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நாம அந்த சிறப்பை அறிந்து நாம போய் பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும்.
சாமி இந்த இடத்துல இருந்தாரு, இங்க தூது போனாரு, இந்த இடம் இவ்வளவு சிறப்பான இடம், இங்க இங்க வந்து சுவாமியுடைய திருமணம் நடந்துச்சு, இங்க தேவர்கள்லாம் இருந்தாங்க, இங்க ரிஷிகள் இருந்தாங்க, இங்க முனிவர்கள் இருந்தாங்க, இப்ப அப்பேற்பட்ட இடமாச்சே அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பார்த்து பார்த்து திருவாரூரை நாம வழிபாடு. கரெக்டா ஞாபகம் தானே சிவா, நீங்க இதை குடிக்கல. விவாகம் முடிந்தவுடன் இமயராஜன் தன் பெண்ணாகிய கமலாம்பியை தங்க சலங்கைகள் சுட்டி தொங்கும் 100 ரதங்களையும் 100 யானைகளையும் சிறந்த ஆபரணங்களையும் பட்டு வஸ்திரங்களையும் 1000 பசுக்களையும் 1000 குதிரைகளையும் ஸ்நானமான வஸ்திர வேஷங்களுடைய 1000 தேவ பெண்களையும் கம்பள கூட்டங்களையும் சித்திர வஸ்திரங்களையும் நவரத்னங்களையும் பஷ பாத்திரங்களையும் பல்லக்கு முதலியான யானைகளையும் பூர்ண சந்திரன் போன்ற பட்டுக்குடையுடன் நுரைகட்டி போன்ற சாமரங்களையும் அளவற்ற தனத்தையும் ஸ்திரீத்தனமாக எல்லாருக்கும் தானமாக கொடுத்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. யாரு? இமயராஜ். ஸ்திரீதனமாக கொடுத்தான். அவற்றின் அழகை கண்டவர்கள் சொர்க்க லோகங்களையும் அழகுபுரியையும் மனதினால் சிறந்தது என்று நினையார். யாரும் அந்த அளவுக்கு திருவாரூரை எல்லாம் நினைச்சு பார்த்தாங்கன்னா அப்படி திருமணம் நடந்ததுதான் திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கும் கமலநாயகியா விளங்கக்கூடிய பார்வதி தேவிக்கும். இவ்வித ஸ்திரீ தனங்களுடன் தேவியோடு விளங்கிய தியாகராஜ மூர்த்தி தன் குளிர்ந்த கண்களால் அனைவரையும், இப்ப இது ஸ்திரீ தனங்களோடு கொடுத்தான்னா அத்தனையும் யாரு கொடுக்குறான்? சாமிக்கு கொடுக்குறான். யானை 1000 யானை இது அவங்க 2 பேர்த்தையும் அதுல வச்சு அனுப்புறான். எங்க? விண்ணுலகத்துக்கு அனுப்பு. குளிர்ந்த கண்களால் அனைவரையும் கடாட்சியத்து விடை கொடுக்கவே அவரவர்கள் ஆதித்யமற்ற பரம்பொருளாகிய புண்ணிய புறநாதனை வணங்கி ஜென்ம பலனை அடைந்து தந்தம் இருப்பிடம் சென்றார்கள். எல்லாம் இப்ப திருமணம் முடிஞ்சதும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு எல்லா தேவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாரும் சென்றார்கள். ரிஷிகள்லாம் தவத்துக்கு யாதொரு இடையூறும் இன்றி தியானம் செய்ய ஆரம்பித்தார்கள். ரிஷிகள்லாம் அவங்க தொழில பார்க்க போயிட்டாங்க, தியானம் பண்ண போயிட்டாங்க. மன்னவர் முதலான ஜனங்களும் ஒருவித துன்பமும் இன்றி ஆனந்தத்துடன் வாழ்ந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல இப்ப எல்லாருக்கும் துன்பம் வரத்தான் செய்யும். இப்ப பிறந்துட்டோம் அப்படின்னாலே இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். சோழ மண்டலத்தில் தியாகராஜனுக்கு திருமணம் நடந்தது. முதல் உலகில் எல்லா ஜீவராசிகளும் துன்பம் இன்றி இந்த திருமணத்து நேரத்துல உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் அந்த நேரத்துல துன்பம் இல்லாம இருந்தாங்க. சாமிக்கு திருமணம் நடக்கிற நேரத்துல சாமி திருமணம் யாருக்கு துன்பம் ஒரு யோசிச்சு பாருங்க. அப்ப நாம ஏதோ ஒரு பிறவில அப்ப இருந்திருப்போம். நம்ம எறும்பா இருந்திருப்போமா, பள்ளியா இருந்திருப்போமா, பாச்சாவா இருந்திருப்போமான்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஏதோ ஒரு பிறவில இருக்கும்போது நம்ம அப்ப ஆனந்தமா இருந்திருப்போம். இந்த விவாக மேன்மையை கேட்பவர்களும் சொல்பவர்களும் மன்னர் பதம் கிடைக்கும். இந்த புராணத்தை யாரு கேட்கறாங்களோ இந்த கதைய அவங்க எல்லாம் மன்னரா இருப்பாங்களாம். மன்னர் பதம் அவங்களுக்கு கிடைக்குமா. துக்கமற்ற சுகத்துடன் நெடுநாட்கள் நீடு வகை ஆண்டு வாழ்வார்கள். இந்த உலகத்துல நெடுதூரம் இருந்து ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்வார்கள். நீண்ட ஆயுள் கிடைக்கும். இந்த புராணத்தை யாரு கேட்கிறாங்களோ அவனுக்கு நீண்ட ஆயுள் செல்வம் எல்லாமே வந்து சேரும் என்று இந்த கதை நமக்கு முடியுது. இது என்ன கதை? திருமணம் நடத்தி கொண்ட கதை. யார் நடத்துறா? இப்ப இந்த கதைக்கு வந்து திருமணம் நடந்த கதைன்னு தான் போடணும். நடத்தி கொண்ட கதைன்னு வருது. அப்படித்தானே கதை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. தலைப்பு என்னன்னா திருமணம் நடத்தி கொண்ட லீலை. சிவபெருமானே நடத்திக்கிறார். புரியுது அவங்களுக்கு? யாரும் அவருடைய செயல் தான் எல்லாமே. அவரே என்ன செய்யறாரு? திருமணம் நடத்தி கொண்ட லீலை. யாரும் நடத்தல, அவரே நடத்திக்கிறார். எதுக்காக? இந்த உயிர்களுக்காக. எதனால? இந்த உயிர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உயிர்களெல்லாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நியதியை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக சாமி திருமணம் முடித்து காண்பிக்கின்றார். புரிஞ்சுச்சா? இந்த அக்னி எவ்வளவு வர்றாரு பாருங்க. ஏன் அக்னி எவ்வளவு வர்றாரு சாமி? யாராவது சொல்லுங்க. சாட்சிங்க. இந்த கரெக்டா வச்சுட்டாங்க. நெருப்புல எதை போட்டாலும் தூய்மையாக ஆகிவிடும். ஏற்கனவே இதுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அப்ப நான் இந்த மனைவியை திருமணம் முடிக்கும் போது களங்கம் இல்லாமல் சுத்தமாக வைத்திருப்பேன், அவருக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று என்ன செய்யறாங்க? அக்னியை சாட்சியாக வைத்து வலம் வருகின்றார்.
புரிஞ்சுச்சா? நெருப்பு எந்த பொருளை போட்டாலும் சுத்தமாகவும் ஆகாதா? இரும்பு போடுங்க, என்ன ஆகும்? இரும்புல ஏற்கனவே துரு இருக்கும், அது நெருப்புல போட்டா என்ன ஆயிரும்? அந்த துருவெல்லாம் நீங்கி அந்த தன்மையாகவே மாறிவிடும். அது போல மாறிவிடும். அதனாலதான் சுவாமி என்ன செய்யறாரு? திருமணம் முடித்து காண்பிக்கின்றார். இப்ப எவ்வளவு சிறப்பு! நடத்தி கொண்ட சுவாமியை நடத்தி கொள்கின்றார். நடத்தி கொண்ட லீலை, நடத்தி கொண்ட லீலை, இது ஒரு சுவாமியுடைய லீலை. சாமி இதெல்லாம் விளையாட்ட செய்வாராம். சாதாரண ரொம்ப கஷ்டமானதை கூட சிவருமா என்ன செய்வாரா? விளையாட்டம் நடத்துவாராம். அதாவது காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படிங்கிறாரு மாணிக்காசர். அதுக்கு இவருக்கெல்லாம் விளையாட்டா சுவாமிக்கு. இந்த படைக்கிறது, காக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் சாமிக்கு ஒரு விளையாட்டு. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரஞ்சுனை நீராடலோ எம்பாவாய் சொல்றேன். பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடையிலோர் எம்பாவாய் என்று சொல்றேன். சாமிக்கு எல்லாமே விளையாட்டு. இந்த லீலைன்னா என்னது? விளையாட்டை செய்யறது பேர் லீலைன்னு பேரு. இப்ப இந்த 324 லீலைகளும் என்னது? சுவாமி விளையாட்டா செஞ்சிருக்காரு. 324 இதையும் அம்பாளை திருமணம் முடிக்கிறது கூட சாமி விளையாட்டா செஞ்சிருக்காரு. எதுக்காக? நமக்காக செஞ்சிருக்காரு. இந்த விளையாட்டின் மூலியமாக நமக்கு என்ன உணர்த்த வர்றாரு? இதெல்லாம் உலகத்துல இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுவாமி உணர்த்துகின்றார். இப்படிதான் வாழணும். நெறி தவறினால் இந்த மாதிரி முறைகேடாக நடந்தால் பிச்சையும் எடுக்க வேண்டும். இப்படிலாம் நிறைய சுவாமி உணர்த்துறாரு. எல்லாமே எதுக்காகனா நம்ம இந்த உயிர்களுக்காக என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருவாரூர் புராணத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் வரையும் என்று சொல்லி திருப்பொருள் பாடி அடியின் வரையை நிறைவு செய்கின்றேன். பக்தியால் யானுனை பழகாலும் பற்றிய மாதிருப்புகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வே முக்தியை சேர்வதற்கருள்வாயே உத்தமதான குணநேயா ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞான சத்தினி பாதா வெற்றி பெறாயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரம்பரை விஞ்ஞான போதை நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரப்படையோன் திருமரபன் ஈடோனி தலைக்க மாதும் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் திரசையாதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் வளத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தூங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் நம்ம பார்வதீபதையே அரகரமகா தென்னாருடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம், ஆரூரா, தியாகேசா. வந்து நவத்திரீங்களா?